ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். யூடியூப்லேயோ ஃபேஸ்புக் ட்விட்ச்சு இதில் வேணாலும் எப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம், அதுவும் GeForce எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக எப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். GeForce எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது என்னென்னா NVIDIA கிராஃபிக் கார்டோட அது தொடர்பான ஒரு சாஃப்ட்வேர் தான். அதிலிருந்து எப்படி நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் முதல்ல NVIDIA கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கணும். GeForce கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இது. ஸோ அந்த கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணுறவங்க முதல்ல இந்த GeForce எக்ஸ்பீரியன்ஸ் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கான சைட்டில் போய்ட்டு nvidia.comல போனீங்கனால இந்த GeForce எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அது டவுன்லோட் பண்ணிக்கணும். என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறதால நான் டவுன்லோட் பண்ணலை. சரிங்களா, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஓப்பன் ஆகட்டுங்க. அதில் மேலே வந்து டிரைவர்ஸ் ஃபஸ்ட்டு போய்க்கோங்க. செக் ஃபார் அப்டேட் ஏதாச்சும் இருக்கா, அப்டேட்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எதுவும் இல்லை இப்போதைக்கு, ஆல்ரெடி அப் டு டேட் தான் இருக்குது. ஸோ நம்ம செட்டிங்ஸ் போய்க்கலாம். செட்டிங்ஸ் போயிட்டு அதில் ஜென்ரலில் இன்கேம் ஓவர்லேன்னு ஒன்று இருக்கும், ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபீச்சர் வந்து ஆன் ஆகிடும். இதை நீங்கள் Alt Z அழுத்துறது மூலமாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இருக்குது பார்த்தீங்களா, ப்ரெஸ் Alt Z, இது மூலிமா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ Alt Z அழுத்துறேன். அந்த ஓவர்லே செட்டிங் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இது க்ரீனில் இருக்கிறது வந்து நான் இப்போ இதில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங்னு காட்டுது. சரியா, இதில் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா, இப்போ நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீம் எப்படி பண்ணுறதுன்னா செட்டிங்ஸ் போகலாம். செட்டிங்ஸில் கனெக்ட்னு காட்டுது பார்த்தீங்களா, கனெக்டில் எல்லாமே இருக்கும். ஃபேஸ்புக் இருக்கும், கூகுள், இது என்னன்னு எனக்கு தெரியல, இது NVIDIA வருது, ட்விட்ச்சு இதுவும் என்னென்னு தெரியல, யூடியூப். ஸோ இப்போ கரண்ட்லி வந்து எல்லாத்தோட கிட்டத்தட்ட எல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் எதில் இருக்கோ அதை லாகின் பண்ணிக்கோங்க. யூடியூப் இருக்குதுன்னா யூடியூப்பில் உங்களோட அக்கௌண்ட்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடது ஃபேஸ்புக்கில் இருக்குது. ஓகேங்களா, லாகின் பண்ணிட்டீங்கன்னா பேக் வந்துட்டு HUD லே அவுட் வந்து என்னென்னா உங்களுக்கு தேவையான ஃபீச்சர் வைக்கிறதுக்கு ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர்னால் இப்போ நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்கன்னா இந்த க்ரீன் கலர் பட்டன் தெரியுதுல்ல, இது வந்து உங்களுக்கு காட்டும். இது உங்களுக்கு எந்த சைடு காட்டணுங்கிறது நீங்கள் வச்சுக்கலாம். சரியா, இப்போ வழக்கமாக நீங்கள் வச்சுருக்கேன். FPS கவுண்டர், ஃப்ரேம் பர் செகண்டு கேம் விளையாடுறீங்கன்னா மேக்ஸிமம் கேமுக்கு யூஸ் பண்ணுறதால அவங்க வந்து FPS கவுண்டர் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வியூவர்ஸ் எத்தனை பேர் பார்க்குறாங்கன்ட்டு கமெண்ட்ஸ் வச்சுக்கிறது நான் கமெண்ட்ஸ் இப்போதைக்கு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, அதே மாதிரி வேறு எதுவும் பெருசாக இதில் ஆப்ஷன்ஸ் தேவையில்லை, நம்மளுக்கு பேசிக்கானது இவ்வளோ தான். அதே மாதிரி மைக் வேணும்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது பேசணும்னு நினச்சிங்கன்னா மைக் வச்சுக்கோங்க. வெப்கேம் வச்சுருக்கிறவங்க ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டாப் ரெக்கார்டிங் டு யூஸ், ஃபஸ்ட்டு இது வந்து ரெக்கார்ட் பண்ணால் தான் இப்போ என்னால் வந்து இதை ப்ராட்காஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லுது. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃபேஸ்புக்காக யூடியூபாக என்னென்னு கேட்கும், நீங்கள் எதெல்லாம் லாகின் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் கேட்கும். ஸோ அதில் எதுவும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டைட்டில் கொடுக்கணுமோ அந்த டைட்டில் கேட்கும். டைட்டில் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்ஷன் தான். வேறு உங்களுக்கு இந்த OBS அந்த மாதிரியான சாஃப்ட்வேர் எதுவும் தேவைப்படாது. இது வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, நன்றி.